அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். அனைவருக்கும் மிகவும் பரிச்சயமும் பழக்கமும் அதிகமான மேடைகளில் உதாரணம் காட்டப்பட்டதுமான ஒரு குறளை எனக்கு தலைப்பாக தந்திருக்கிறார். இன்னிசையை விட மழலையே இனிது. இந்த குறளுக்கான விளக்கங்களை பலர் பலவாறாக சொல்லி இருப்பினும் அந்த ஆராய்ச்சிகளுக்கெல்லாம் நாம் செல்லாமல் இன்னிசையை விட மழலையே இனிது என்று சொல்லக்கூடிய கருத்து எந்த அளவிற்கு உண்மை என்பதை மட்டும் நாம் பார்க்கலாம். மழலை சொல் இசையை விட இனிது, இது வள்ளுவர் வாக்கு. ஆனால் அதற்கான சில வரையறைகள் இருக்கின்றன. இன்னிசைக்கு எப்படி வரையறை இருக்கின்றதோ அதை போலவே மழலை சொல்லுக்கும் சில வரையறைகள் இருக்கின்றன. எல்லா நேரத்திலும் இன்னிசையை கேட்க முடியாது என்பதை போல மழலை சொல் கிடையாது. மழலை சொல்லை எந்த நேரத்திலும் கேட்கலாம். எப்படியான துன்பங்கள், துயரங்கள், மனப்பக்குவங்கள், மனச்சாய்வுகள், மனச்சோர்வுகள் எத்தனை இருப்பினும் அந்த நேரத்திலும் மழலை சொல்லை நாம் கேட்கலாம். இந்த குறளினுடைய அடிக்கருத்தாக நாம் அதனைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏளனமாக தர்க்கமாக குடலை விடவோ யாரை விடவோ மழலை சொல் இனிது என்று நிறுவுவதற்காக சொல்லப்படவில்லை. இசைக்கருவிகளை எந்நேரத்திலும் கேட்டு மகிழ்வுற முடியாது. அது நமது அன்றைய மனப்பக்குவத்திற்கு உட்பட்டது. ஆனால் மழலை சொல் என்பது அப்படி அல்ல. அதை எந்த நேரத்திலும் கேட்கலாம், எந்த நேரத்திலும் மகிழ்வாக இருக்கலாம். இந்த ஒப்பீட்டளவில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மிகவும் சரியானது. இன்னிசையை விட மழலை சொல் இனிமையானது என்று கூறி மேடையை மீண்டும் உடனடி பேச்சாசன் அவரிடம் அளிக்கின்றேன். நன்றி.